நம்மளும் பார்த்து வியந்த படம், அதாவது நம்மளும் பார்த்து பயந்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா டிமாண்டி காலனி. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இந்த படம் பார்த்தோம்னா பார்ட் 1 வந்து 2015 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துல பார்த்தோம்னா எல்லா சீனுமே அப்படியே நம்மள பயமுறுத்துற மாதிரி நிறைய காட்சிகள் வந்து இருந்துச்சு. இதை தொடர்ந்து 2024 வந்து இந்த படத்தோட பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த படத்துல வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. சோ பார்ட் 1 அளவுக்கு இந்த படம் இருந்துச்சுன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கான எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில இருந்தாலும் இந்த படம் வந்து கொஞ்சம் பின்வாங்கின மாதிரி இருந்துச்சு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த படத்தோட பார்ட் 3 வந்து இப்போ ரிலீஸ்க்கு வந்து தயாராகி இருக்குது. டிமாண்டி காலனி 3 The End is Too Far அப்படின்னு இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, டிமாண்டி காலனியை வந்து 6 பார்ட்ஸா எடுக்க போறதா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது 6 பாகங்களுக்கு வந்து கதை வந்து தயாரா இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. பார்ட் 3 நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வரும்னு சொல்லி.